அன்பான உறவுகளுக்கு சிறு ஆளுமை கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்மளோட லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. டயட் பேஸ்டுனால ரொம்ப ஆயில் சேர்க்காம இதையும் நீங்கள் செய்யலாம். ஆர்எல்ஸ் உங்களோட ஓன் டிஷ்ஷஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர்ஸ்க்காக காய்கறிகளும் ப்ரோட்டீனுக்கு பதிலாக பன்னீரோ சிக்கனோ முட்டையோ இது மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லது. வெஜ்ஜில் சோயா அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் ப்ளஸ் ஃபைபர் அது எடுத்துக்கோங்க. எதுக்காகனா நீங்கள் கார்ப்ஸ் கம்மியாக சாப்பிட்றதுனால கார்ப்ஸ் ஒருவேளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது உங்களோட வெயிட் லூஸ் ஆகிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஒர்க் அவுட் இல்லை ஏதாவது ஆக்டிவிட்டியில் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கணும். எந்த ஆக்டிவிட்டியும் என்னால் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் கார்ப்ஸை கண்டிப்பாக கம்மி பண்ணி தான் ஆகணும். கார்ப்ஸ் தான் நம்ம பாடியோட எனர்ஜி சோர்ஸ் மாதிரி. ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் நல்லா எடுத்துக்கிறது நல்லது தான். பட் நம்ம பாடிக்கு ஒத்து போச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒர்க் அவுட் அப்போ கண்டிப்பாக பண்ணணும். ஓகே வாங்க இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். இந்த சேப்பங்கிழங்கோட அரிப்புத்தன்மை போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணியில் இந்த சேப்பங்களை இன்னும் பொடிசாக கட் பண்ணி அதோட உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வச்சுருவாங்க. மாதிரி ஸ்லிம்ப்பை இப்போ நான் இந்த பவுலில் போட்டுருக்கேன். ஏன்னா நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது டீஃப்ரோஸ்ட் பண்ண போகிறேன். டீஃப்ரோஸ்ட் பண்ணோன்னே இது கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு குடிக்க வரும். ஸோ ஃபஸ்ட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணுவேன். ஆல்ரெடி ஒருத்தர் அட்டெண்டன்ஸ் போட்டு போயிட்டாரு. ஸ்மெல்லு நல்லா இருக்கே, என்ன சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போறாரு. பட் சில வருடங்களுக்கு முன்னாடி எனக்கே சந்தேகம் தான். இப்ப சமைக்கிற எண்ணெய் பார்த்தா கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் என்னென்னு தெரியும். ஆனா எந்த குழம்புல எது போடுவாங்கன்னு தெரியாது. என்னெல்லாம் ஒருத்தவங்க அந்த ஒண்ணுமே தெரியாத இடத்துல இருந்து ஏதோ சமைக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க பெரிய ஆள் தான். ஓகே, என் ஹஸ்பண்ட் சொல்லல, என் மாமியார சொல்றேன். அவங்க சூப்பரா சமைப்பாங்க. ஸோ அவங்க டீச் பண்ணதுல இருந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுல நான் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். என்ன பண்ணுவோம், கிச்சன்ல எது எங்க இருக்குன்னு கூட தெரியாது, தட்டோட கையில கொண்டு வந்து கொடுக்கணும். அப்பதான் சாப்பிட கூட செய்வோம். சாப்பிட்டு தட்டுல இருந்து கப்பு கூட எடுத்து வைக்க மாட்டோம். இன்னைக்கு நல்லா சமைக்கிறேன்றது எனக்கு விட எங்க அத்தைக்கு தான் ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட். இல்லை அந்த டெய்ல் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி இருந்தால் பரவாயில்ல. இதோட நம்ம கோகனட் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காய், அதோட ஜீரகம் அண்ட் கசகசா சேர்த்துருக்கேன். கேரட்டுக்கு பேன் வச்சிருக்கேன். இது ஆல்ரெடி வெந்துடுச்சு. ஸோ மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம். Until then, bye from Mrs. Kumar.